நடிகர் ரவி மோகன் தனது குழந்தைகளை சந்திக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கினாலும் அவர் பொது இடத்தில் வைத்துதான் சந்திக்க வேண்டும் என அவரது மாமியார் சுஜாதா நிபந்தனை விதித்ததற்கு பதிலளித்துள்ள ரவி மோகன் தனது வாழ்நாளில் நாங்கள் நால்வரும் ஒரே அறையில் இருப்பது ஒருபோதும் நடக்காது என பதிவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுபதியிடம் கேட்கலாம். ரகுபதி, இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? வணக்கம். நண்பர்கள் தினத்தை முன்னிட்டு நடிகர் ரவி மோகன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் குடும்பம் சார்ந்த பல்வேறு தனிப்பட்ட விஷயங்கள் குறித்தும் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பதிவில் உண்மை நண்பர்களாக எப்போதும் எனக்கு உறுதுணையாக இருந்தவர்களுக்கு நன்றி. அதே போல சிலர் தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்பு பழிவாங்கும் வகையில் நடந்து கொள்வதாகவும் மறுத்தமளிக்கிறதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதே போல ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் என்றும், நான் உயிருடன் இருக்கும் வரை நாங்கள் நால்வரும் ஒரே அறையில் இருப்பது ஒருபோதும் நடக்காது என்றும், எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்றும் நண்பர்களுக்கு அந்த வாழ்த்து செய்தியுமே சொல்லியிருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நடிகர் ரவி மோகன் ஆர்த்தி விவாகரத்து வழக்கில் முக்கிய திருப்பமாக அவர்களுக்கு ஆர்த்திக்குரிய மாதம் 45 லட்சம் இடைக்கால ஜீவனாம்சத்தை குடும்ப நல நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. அதற்கு பதிலாக மாதம் 3 லட்சம் ரூபாய் பராமரிப்பு தொகையாக வழங்க வேண்டும் எனவும், அதே போல மகன்களை சந்திக்க எந்த ஒரு தடையும் ரவிக்கு இல்லை என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. அது தொடர்பாக நேற்று ஆர்த்தி அவர்கள் ஆர்த்தியினுடைய தாயார் அவர்கள் ஒரு பேட்டியும் அளித்திருந்தார். குழந்தைகளை நாங்கள் பார்க்க வரக்கூடாது என்று சொல்லவே இல்லை என்றும், 40 லட்சம் ரூபாய் நாங்கள் கேட்கவில்லை என்றும், மாத செலவில் இவ்வளவு இருக்கிறது என்பதை மட்டும்தான் குறிப்பிட்டிருந்தோம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதே போல சொந்த வீடு இல்லை என்று சொல்கிறார்கள். அதே போல ஆழ்வார்பேட்டையில் அவருக்கு இருக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறார். ரவி மோகன் அவருடைய தோழியுடன் தான் இருக்கிறார் எனவும், இனிமேல் என் மகளை துன்புறுத்தாதீர்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார். என்னோட படத்துல தான் ரவி மோகன் அவர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்பட்டது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் அவர் குறிப்பிட்ட பதிவு தற்போது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக அவருடைய நீதிமன்றம் அவர் மகன்களை சந்திக்க தடையில்லை என்றாலும், தொடர்ந்து அவர்களுடைய மகன்களை சந்திப்பதற்கு சிக்கலானது நிலவி வருவதாகவும் குறிப்பிட்டிருந்திருக்கிறார். அந்த விஷயத்தில் தான் இந்த பதிவில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தொடர்ந்து வேண்டுமென்றே சிலர் அவமதிக்கும் வகையிலும் பழிவாங்கும் வகையிலும் நடந்து கொள்வதாகவும் சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்ல வேண்டும் என்றும், நான் உயிருடன் இருக்கும் வரை நாங்கள் நால்வரும் ஒரே அறையில் இருப்பது ஒருபோதும் நடக்காது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.